Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 2.10ல உள்ள எல்லா MCQஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல யூனிட் எக்ஸசைஸ் 2ல உள்ள first 3 problems பார்க்கலாம். அதுல first problem பாருங்க. Prove that n square minus n is divisible by 2 for every positive integer n. அதாவது n square minus n ல போய் நம்ம எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் இது கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 2 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும், அது வந்து 2 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அது 2 ஆல டிவைட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்படி நம்ம 1 2 ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? ஆனா இப்படி கொடுத்துட்டே போயிட்டே இருந்தா நமக்கு டைம் பத்தாது இல்லையா? ஏன்னா வந்துட்டு இது நம்பர்ஸ்க்கு எண்டிங்கே கிடையாது. ஏன்னா இன்ஃபைனைட் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்குங்கிறனால நம்ம ஒரு நம்பர் ஈவன் நம்பர் எடுத்துக்கணும், அப்புறம் ஆட் நம்பர் எடுத்துக்கணும். அது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். சரியா? ஒன்று நம்ம இங்க பாருங்க, எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் என்னன்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ் இன்டிஜர், எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர்னா என்ன வரும்? ஆட் நம்பரும் வரும், ஈவன் நம்பரும் வரும். ஆட் நம்பர் எப்படி இருக்கும்? 1 3 5 7 இப்படி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பர் 0 2 4 6ன்னு இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஈவன் நம்பர். சரியா? இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். ஈவன் நம்பர் எப்படி இருக்கு? 2 மல்டிபிள்ஸா இருக்கு. ஏன்னா எல்லாமே எனக்கு வந்து 2 மல்டிபிள்ஸா இருக்கனால 2 இன்டு ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் q சொல்லி போட்டுக்கிறேன். ஆட் நம்பர் எப்படி இருக்கு? ஈவன் நம்பரை விட ஒரு நம்பர் கூட இருக்கு. 0 + 1 2 + 1 4 + 1 6 + 1ன்னு இன்னைக்கு ஈவன் நம்பரை விட ஒரு நம்பர் கூட இருக்கு. அப்போ இது எப்படி வரும்? ஈவன் நம்பர் 2q ஆட் நம்பர் 2q + 1. ஓகேவா? இப்போ போய் நீ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ q க்கு பதிலா 0 கொடுக்கலாமா? இங்க 0 கொடுத்தா என்ன வரும்? 2 0 2 × 0 0 0 + 1 வந்து 1. இங்க 0 கொடுத்தோம்னா 0 ஆயிடும் 0. இப்போ 1 கொடுத்து பார்ப்போமே, 2 1s are 2 2 + 1 3. நெக்ஸ்ட் இங்க 1 கொடுத்தோம்னா 2. சோ நம்ம இந்த q க்கு பதிலா என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த ரெண்டு சீக்வென்ஸையும் என்னால இந்த ரெண்டு டேர்ம் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்ட்டா? அப்போ இங்க கவனிங்க, ஒன்னு 2q + 1 இருக்கணும், இல்லைனா 2q இருக்கும் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, எழுதலாமா? We know that any positive integer is one of the form 2q or 2q + 1 for some integer q. ஒன்று 2q இருக்கும், இல்லைனா 2q + 1 இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ 2q ன்னு எடுத்துக்கலாம். சரியா? where n is equal to 2q. என்னோட வேல்யூ எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? இதுல கொண்டு. அப்ப n² - n is equal to என்ன வரும்? 2q the whole square minus 2q ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? அப்போ 2q the whole square என்ன வரும்? 4q² minus 2q ன்னு கிடைக்கும். இதுல இருந்து நான் 2q வை காமனா எடுக்கலாமா? 2q வை காமனா எடுத்தா எனக்கு என்ன வரும்? 2q - 1 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த q × 2q - 1 னா r ன்னு எடுத்துக்க போறேன். 2r where r is equal to q into 2q - 1. இந்த மாதிரி ஒரு டேர்மை நீங்க r ஓ இல்ல எந்த ஒரு வேரியபிளால ரெப்ரசன்ட் பண்ணா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்கறத சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ 2 × r ன்னா அர்த்தம் இந்த r ங்கற டேர்மோட 2 மல்டிபிள் ஆகும்னு அர்த்தம். ஒரு டேர்ம் கூட 2 மல்டிபிள் ஆச்சுனா அந்த டேர்ம் 2 ஆல டிவிசிபிள் ஆகும். கரெக்ட்டா தானே? 2 மல்டிபிள் ஆச்சுனா நம்மால 2 ஆல டிவைடும் பண்ண முடியும். அப்போ n is equal to 2q ங்கிறது என்னால 2 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரியா? n² - n is divisible by 2q or even numbers. Okay, இப்போ n is equal to 2q + 1 where n is equal to 2q + 1. Okay, n² - n is equal to 2q + 1 the whole square minus 2q + 1. இங்க கவனிங்க, இத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? இது a + b the whole square ஃபார்முலா இருக்கா? என்ன வரும்? 4q² + 2 × 2q × 1 + 1² minus உள்ள மல்டிப்ளை பண்ணா -2q - 1 ன்னு கிடைக்கும். சரியா? 4q² + 2q 2 × 2q ஓட வேல்யூ என்ன? 4q + 1 - 2q - 1. +1 -1 கேன்சல் ஆயிடும். 4q² இங்க 4q - 2q ஓட வேல்யூ என்ன? +2q. ஓகே, இப்போ இதுல இருந்து நான் 2q வை காமனா எடுக்கலாம். என்ன வரும்? 2q + 1 ன்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சேம் அதே மாதிரி q × 2q + 1 இந்த டேர்மை நான் r ன்னு எடுத்துக்க போறேன். என்ன வரும்? 2 × r ன்னு வரும். where r is equal to q × 2q + 1. பாருங்க, ஒரு டேர்மை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா
2ஆலையும் டிவைட் ஆகும் கரெக்டா. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் divisible by 2q plus 1 or odd numbers. அப்போ எனக்கு n ஸ்கொயர் மைனஸ் n வந்து ஈவன் நம்பர்ஸ்லயும் டிவிசிபிள் ஆகுது, ஆட் நம்பர்ஸ்லயும் டிவிசிபிள் ஆகுதுன்னா n ஸ்கொயர் மைனஸ் n is divisible by 2 for every positive integer n. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். hence proof. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Second problem பாருங்க. A milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo's milk. He wishes to sell the milk by filling the two types of milk in cans of equal capacity. Calculate capacity of a can, number of cans of cow's milk, number of cans of buffalo's milk. அதாவது ஒரு milkman பால் வியாபாரி வந்து கவோட milk 175 லிட்டரும் பஃபலோட milk வந்து 105 லிட்டரும் வச்சிருக்காங்க. அவங்க சேம் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு கேன்ல வந்து இதுல 10 லிட்டர் வச்சா இந்த கேன்லயே 10 லிட்டர் வைக்கணும், அந்த மாதிரி சேம் அமௌண்ட் சேம் குவான்டிட்டி வைக்கணும், சேம் கெப்பாசிட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன 3 கொஸ்டின் கொடுத்து 3 சப்டிஷன் கொடுத்து கொஸ்டின் கேட்டுக்காங்க பாருங்க. கெப்பாசிட்டி ஆஃப் தி கேன், அப்போ அவங்க அப்படி ஈக்குவலா கெப்பாசிட்டி வச்சு ஒரு கேனை ஃபில் பண்ணாங்கன்னா ஒரு கேன்ல எவ்வளவு அதிகபட்சமா எவ்வளவு லிட்டர்ஸ் அவங்களால ஃபில் பண்ண முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், அப்படி ஃபில் பண்ணா எத்தனை கேன் வந்து கவ் மில்க் வந்து ஃபில் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின், அப்படி ஃபில் பண்ணா எத்தனை கேன் வந்து பஃபலோட மில்க் வந்து ஃபில் பண்ணலாம்ங்கிறது கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. கெப்பாசிட்டி ஆஃப் தி கேன், கெப்பாசிட்டி ஆஃப் தி கேன்னா அதிகபட்சம் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வந்துட்டு எவ்வளவு தூரத்தை ஒரு கேன்ல ஃபில் பண்ணலாம். ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸ்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்கணும். எதுக்கு? 175க்கும் 105க்கும். அப்போ HCF ஆஃப் 175 and 105. ஓகேவா? இப்போ ஒரு ரெண்டு நம்பருக்கும் HCF எப்படி கண்டுபிடிப்போம்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி A is equal to BQ plus R. இந்த ஃபார்மேட்ல தான கண்டுபிடிப்போம். A வந்து எப்பவுமே B விட அதிகமா இருக்கும். அப்போ 175 தான் A வரும். 175 is equal to 105 into கோஷன்ட்டும் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. ரெண்டும் தெரியலனா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். எதால? 175 105 ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ 105 are 105. ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 70 கிடைக்கும். சரியா? அப்போ கோஷன் வந்து 1, ரிமைண்டர் வந்து 70. ஓகே, ரிமைண்டர் 70 கிடைச்சிருக்கு இல்லையா? நம்ம ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சாதான் HCF கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்ணணும்? B யோட வேல்யூ எங்கேயும் R வேல்யூ இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். அப்போ 105 is equal to 70 into கோஷன்ட்டும் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. இப்போ நம்ம 105 70 ஆல டிவைட் பண்ணணும். 70 1s are 70. ஓகேவா? ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 35 கிடைக்கும். அப்போ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 35. ஓகே, இப்போவும் எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அப்போ 70 இந்த சைடு கொண்டு வந்துட்டா 70 is equal to 35 into 35 டேபிள்ல எனக்கு வந்து 70 வரும். அப்போ 35 2s are 70ங்கறனால எனக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்துரும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா HCF ஓட வேல்யூ எனக்கு HCF ஓட வேல்யூ வந்து D இருக்க பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அதான் HCF ஓட வேல்யூ. அப்ப HCF is equal to 35. இந்த 75க்கும் 105க்கும் HCF என்னது 35. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வந்து கெபாசிட்டி ஆஃப் தி கேன், ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு கேன்ல எவ்வளவு ஹையஸ்டாவே இவ்வளவு தான் வைக்க முடியும்னா எவ்வளவு 35 லிட்டர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? milkman's milk can's capacity is 35 liters. Okay, இப்போ செகண்ட் क्वेश्चन என்னது? number of cans of cow milk, அதாவது எத்தனை கேன்ல வந்து நம்ம cow milk ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது செகண்ட் क्वेश्चन. நீங்க கவனிங்க, அதிகபட்சமே 35 தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். நம்மள்ட்ட இருக்கிறது 175 cow milk. அப்போ 175 லிட்டரை 35 லிட்டரால டிவைட் பண்ணா எனக்கு எவ்வளவு கேன்னு கிடைச்சிருமா? அப்போ 175 divided by 35. இப்போ கேன்சல் பண்ணா 35 1s are 35 5s are. அப்போ 5 கேன்ஸ் தான் செகண்ட் ஆன்சர், செகண்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிஷன் வந்து பஃபலோட மில்கை எவ்வளோ கேன்ல நம்மளால ஃபில் பண்ண முடியும். சேம் பஃபலோக்கு எவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்காங்க? 105. அப்போ 105 35 டிவைட் பண்ண வேண்டியதான். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 35 3s are. அப்போ 3 cans. ஓகேவா? இந்த क्वेश्चन எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா?
Third sum பாருங்க. When the positive integer a, b, and c are divided by 13, the respective remainder are 9, 7, and 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13. அதாவது a, b, cங்கிற மூணு பாசிட்டிவ் இன்டிஜரை 13 ஆல டிவைட் பண்ணா 9, 7, 10ங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ a plus 2b plus 3c டிவைட் 13 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னங்கிறது क्वेश्चन. சரியா? ஃபர்ஸ்ட் given என்ன? the positive integers are a, b and c. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? இது a, b, c மூணையுமே 13 ஆல டிவைட் பண்றாங்க. 9, 7, 10ங்கிற ரிமைண்டர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்மட்ல நம்ம இத எழுதிக்கணும். யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்மட் என்னது? a bq + r. அதாவது a ய b ஆல டிவைட் பண்ணா கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்கும்னு சொல்றாங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் a ய எதால டிவைட் பண்றாங்க? 13 ஆல. அப்ப a ஓட வேல்யூ a is equal to 13 ஆல தான டிவைட் பண்றாங்க. அப்ப b ஓட வேல்யூ 13. நமக்கு கோஷன் தெரியாது, அதனால q னே வெச்சுக்கலாம். பிளஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்திருக்காங்க? 9. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் a ஓட வேல்யூ b னு கொடுத்திருக்காங்க. b is equal to சேம் b யும் எனக்கு வந்து 13 ஆல டிவைட் ஆகுது. அதனால 13 கோஷன் தெரியாது q பிளஸ் இதோட ரிமைண்டர் 7. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் c is equal to c யும் 13 ஆல டிவைட் பண்றாங்க. கோஷன் தெரியாதனால q னு வச்சிட்டு இதோட ரிமைண்டர் 10. ஓகே, இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, நம்ம என்ன ஆக்சுவலா ஃபைண்ட் பண்ணனும்? a plus 2b plus 3c is divided by 13 னா ரிமைண்டர் என்ன? அதாவது a plus 2b plus 3c is equal to எதால டிவைட் பண்றாங்க? 13 ஆல. 13 கோஷன் அவங்க கேட்கல, அதனால q னு வெச்சுக்கலாம். பிளஸ் ரிமைண்டர், அதாவது இந்த ரிமைண்டரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். a க்கு பதிலா b க்கு பதிலா c க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 13q plus 9 plus 2 into b என்னது? 13q plus 7 plus 3 into 13q plus 10 is equal to 13q plus r. ஓகே, 13q plus 9 plus உள்ள மல்டிப்ளை பண்ணா 26q plus 14 plus 39q plus 30. நான் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். is equal to 13q plus r. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. q எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். 13q plus 26q plus 39q ஓட வேல்யூ என்ன? 78q plus 9 plus 14 plus 30 ஓட வேல்யூ என்ன? 53 is equal to 13q plus r. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த 78 நான் எப்படி பிரிச்சுக்க போறேன்னா 13 into 6 ன்னு சொல்லி பிரிச்சுக்க போறேன். சரியா? 13 into 6 ன்னு பிரிச்சுக்க போறேன். plus 53 is equal to 13q plus r. ஓகே, இங்க என்ன பாருங்க? 13 இது நான் என்ன பண்ண போறேன்? into 6q இப்படி எழுதிக்க போறேன். into 6q plus 53 is equal to 13q plus r. நல்லா கவனிங்க. இது ரெண்டும் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? 13 13 q q க்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியாதுங்கறனால இது மேபி இது 6 கூட இருக்கலாம். q பத்தி அவங்க கேட்காதனால நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. q இருக்க இடத்துல எனக்கு சேம் அதே மாதிரி q இருக்கு. உள்ள வந்து 6 இருக்கோ வாட் எவர் இட் இஸ் அது வந்து நமக்கு கன்சிடர் பண்ணணும்ங்கற அவசியம் இல்ல. q இருக்கு, 13 இருக்கு, 13 இருக்கு, q இருக்கு, q இருக்கு. அப்ப r இருக்கு, இங்க 53 இருக்கு. அப்ப r ஓட வேல்யூ என்ன? r ஓட வேல்யூ 53. r is equal to 53. அப்ப the remainder is 53. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Thank you viewers. இன்னைக்கான கிளாஸ்ல யூனிட் எக்ஸசைஸ் 2 லெவல்ல ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.